guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சசி பேசுறேன். நாம ஹம்பில அடுத்த ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. நாம ஹம்பில பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்ம டெம்பிள் அண்ட் பதாவி லிங்கான்னு சொல்லிட்டு ரெண்டு கோவில் பக்கத்துலயே இருக்கு. அது ரெண்டையும் தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த பிளேஸ் எப்படி இருக்கு, நாங்க லாஸ்டா எந்த டெம்பிள் பார்த்துட்டு எந்த டெம்பிள் வந்தோங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஹம்பில நீங்க பாக்குற பக்கம் எல்லாமே ஏதோ ஒரு கோவில், ஏதோ ஒரு மானுமெண்ட் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இங்க ஹம்பில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. பக்கத்துல அந்த ஹேமகுந்தா ஹில் சொல்லியிருந்தல, அதுல வந்து சில ரூயினான கோபுரங்கள்லாம் இருக்கு. அதை தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ இப்ப நாம இருக்கிறதா பாத்தீங்கன்னா ஹேமகுந்தா ஹில் சன்செட் வியூ பாயிண்ட். இங்க இருந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹம்பியும் பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் ஹம்பியும் பார்க்க முடியும். இந்த சன்செட் வியூல இருந்து பார்த்தா நம்மளுக்கு என்னென்ன தெரியுதுன்னா, சசிவேக்கல்லு கணேஷா, பக்கத்துல வந்து ஸ்ரீ கிருஷ்ண டெம்பிள், நம்ம நெக்ஸ்ட் அதுதான் போக போறோம். அப்புறம் தூரத்துல பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மா டெம்பிள்னு ஒண்ணு இருக்கு. நம்ம அத பாக்கலாம் இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா. நாம போன டைம் ஹம்பி ஒரு சுடுற வெயில்ல, தெரிக்கிற வெயில்ல வந்தோம். இந்த டைம் ஜில்லுன்னு காத்து, சூப்பரான ஒரு மான்சூன்ல வந்திருக்கோம். இப்ப நாம இருக்கிறதான் பாத்தீங்கன்னா ஹேமகுந்தா ஹில். ஹேமகுந்தா ஹில்ல நம்ம எக்ஸாக்டா எங்க இருக்கோம்னா சன்செட் வியூ பாயிண்ட். இது எல்லாமே வந்துட்டு ஹேமகுந்தா குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் சொல்லுவாங்க. இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச இப்போ ஒரு 13-14 டெம்பிள் இருக்கு. இது வந்து ரூயின் ஆகி மிச்சம் இருக்கிறது. மேபி இன்னும் குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் நேம் இருக்கிறப்பே தெரியும். மேபி இன்னும் கொஞ்சம் நிறைய டெம்பிள்ஸ் இருந்திருக்கலாம். இப்ப வந்து ஒரு 12-13 நான் கவுண்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். விருப்பாக்ஷா டெம்பிள் பாருங்க, எவ்வளவு கம்பீரமா இங்க இருந்து பார்க்க தெரியுது. இந்த ஹேமகுந்தா சன்செட் வியூ பாயிண்ட் வந்து மெயினா பாத்தீங்கன்னா சன்செட் பாக்கிறதுக்கு தான். பட் இப்ப நம்ம கிளைமேட் வந்து மழை வந்துட்டு இருக்கனால சன்செட் பார்க்க வழி இல்ல. சோ நம்ம வந்துட்டு அந்த ஜஸ்ட் குரூப் ஆஃப் டெம்பிள்ஸ் மட்டும் பார்த்துட்டு இப்ப பக்கத்துல இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் பார்க்க போறோம். அந்த ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள்ல தான் ஒரு சின்ன ஹிண்ட் இருக்கு, சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்கு. நம்ம சென்னைக்கும் இந்த பிளேஸுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்க ஒரு விஷயம் இருக்கு. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஹம்பி ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டுல கட்டியிருக்காங்க. இந்த டெம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிக்காக கட்டப்பட்டது. ஒடிசால இருக்க உதயகிரிங்கிற ஒரு ஊரை வந்துட்டு இங்க இருக்கிற கிருஷ்ண தேவராய அரசர் வந்து வென்றிருக்காரு. அது வென்றுட்டு அங்கிருந்து ஒரு கிருஷ்ணர் சிலையா எடுத்துட்டு வந்திருக்காரு. இங்க எடுத்துட்டு வந்த வாட்டியும் அந்த சிலையை தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள்ல வச்சிருக்காங்க. இப்ப ரூயின் ஆன வாட்டி அந்த சிலை எங்க போச்சுன்னா, அந்த சிலை வந்து இப்ப நம்ம சென்னையில தாங்க இருக்கு. நம்ம சென்னையில இருக்க எக்மோர் மியூசியம்ல போனீங்கன்னா ஹம்பில இருந்து எடுக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு நீங்க எக்மோர் மியூசியம்ல அந்த சிலையை பார்க்கலாம். நாங்க ஆல்ரெடி வந்துட்டு 4 இயர்ஸ் முன்னாடி ஹம்பி வந்திருந்தோம். அப்ப வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு டைம் சென்னை வந்தப்பையும் அதே மியூசியம்ல போயிட்டு அந்த ஸ்ரீ கிருஷ்ண சிலையை பார்த்திருக்கேன். நீங்களும் சென்னை போனீங்கன்னா கண்டிப்பா மியூசியம் விசிட் பண்ணி இந்த சிலை இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த புஷ்கரணி, இந்த கிருஷ்ணா பசார்லாம் வந்து இவ்வளவு அமைதியா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல ஒரு பிஸியான பசார் ஸ்ட்ரீட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த கிருஷ்ணா பசார் வந்து பாத்தீங்கன்னா கிரைன்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இல்ல அந்த காலத்துல மூட்டையா வாங்கி வச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஏரியெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் பார்த்தாச்சு. டெம்பிள் பார்த்துட்டு பக்கத்துலயே தாங்க ஒரு 50 மீட்டர்ஸ் கூட இல்ல நம்ம அடுத்த பிளேஸ் வந்தாச்சு. என்ன பிளேஸ்னு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஸ்ரீகிருஷ்ணா டெம்பிள் பார்த்துட்டு அடுத்து வந்திருக்கிறது லக்ஷ்மி நரசிம்ம
நரசிம்மா டெம்பிள். இப்போ வந்திருக்கிறது லக்ஷ்மி நரசிம்மா அண்டு பதாவி லிங்கா 2 டெம்பிள். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தாங்க இருக்குது. அங்கே கார் போயிட்டுருக்குல அதுதாங்க மெயின் ரோடு. அங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் நம்ம வந்தோம்னாவே போதும். நாம் பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி நரசிம்மா டெம்பிளுக்கு வந்துடுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அந்த காலத்தில் சுவர்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் ரூயின் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு வந்து அந்த பாறை மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி கோவில்லையும் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க சுவர்லாம் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. இந்த லக்ஷ்மி நரசிம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோலித்திக் ஸ்டோன் தாங்க. ஒரே ஸ்டோனில் செதுக்கப்பட்ட ஒரு சிலை. இதுவும் பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் தான் கட்டியிருக்காங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 கைகளோட இருக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து கைகள் எதுவும் இல்லை. கைகள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆன ஸ்டாச்சுவில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அந்த 7 நாகம் இருக்கிற மாதிரியும் நரசிம்மர் வந்துட்டு தவம் பண்ணுற மாதிரி இருக்க ஒரு ஃபுல் ஸ்டாச்சு. இது வந்து டேமேஜ் ஆகிட்டு ரூயின் ஆகி மிச்சம் இருக்கிறத நாம் இப்போ பார்க்குறது. நாம் லக்ஷ்மி நரசிம்மா பார்த்தாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா பதாவி லிங்கம் இருக்குது. பதாவினா வந்துட்டு பெருசுன்னு அர்த்தம். ஒரு பெரிய சைஸ் லிங்கம், செம்ம பெருசாக இருக்குங்க. இந்த பதாவி லிங்காவோட கோபுரமும் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் தான் இருக்குது மேலே. இந்த பதாவி லிங்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோலித்திக் ஸ்டோன் தாங்க. ஒரே ஒரு ஸ்டோனில் செதுக்கப்பட்ட ஒரு சிலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 3 அடி இருக்கும். நான் உங்களுக்கு க்ளோஸில் காமிச்சிருந்தப்பயே தெரியும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி வச்சு தான் கட்டியிருக்காங்க. துங்கபத்ரா ரிவரில் ஓடுற தண்ணி, ஏன்னா வந்து பக்கத்தில் துங்கபத்ரா ரிவர் இருக்குது. நிறையா வாய்க்கால் வடிகால்லாம் வந்து சைடில் இருக்குது. அதுலேருந்து ஓடுற தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்காவில் வந்துட்டு கீழே வந்து ஸ்டோர் ஆகுது. இந்த சுற்றுச்சுவரில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் வச்சு கட்டியிருக்காங்களாங்க. பக்கத்தில் இருக்க வடிகால் வாய்க்கால் அப்புறம் வந்து பக்கத்தில் துங்கபத்ரா ரிவர் ஓகுதுல்ல, அதில் இருக்க தண்ணியை தான் வந்து ஊறி ஊறி கீழே வந்துட்டு தண்ணியாக வந்துட்டு நம்மளுக்கு கீழே ஸ்டோர் ஆகிருக்காமா. ஹம்பியில் பார்த்து அந்த லக்ஷ்மி நரசிம்மா டெம்பிள் அண்ட் பதாமி லிங்கா பார்த்துட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்காங்க. ஹம்பியில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேசஸுமே வந்து 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் எதாவது பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 5:30 5:45 முடிக்கிற மாதிரி எல்லா பிளேஸும் பிளான் பண்ணிக்கோங்க. காய்ஸ், நாம் லக்ஷ்மி நரசிம்மா பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா விருபாக்ஷா டெம்பிள் போகலை, நாளைக்கு தான் போக போகிறோம். அது விருபாக்ஷா டெம்பிளுக்கு பக்கத்தில் இருக்க துங்கபத்ரா ரிவர் பார்க்க வந்திருக்காங்க. துங்கபத்ரா ரிவர் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலே ஒன் ஆஃப் த மெயினான வாட்டர் சோர்ஸ், மெயினான ரிவர். அந்த துங்கபத்ரா நதி கரையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹம்பி சிட்டி வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம அந்த ரிவர் கிட்ட தான் பார்க்க போயிட்டுருக்கோம். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த இடம்லாம் வந்து ஒரு இது மண் ரோடு தான் இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் அந்த கல்லாம் போட்டிருக்காங்க. ஹம்பி நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு போல. இன்னைக்கு நாம பார்த்த அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஹம்பி வந்து நான் ஆல்ரெடி ஒரு 4 years முன்னாடி வந்திருக்கேங்க. திரும்ப வந்தேன். அதே எக்ஸைட்மெண்ட், அதே ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஹம்பி அதுல துளி கூட எனக்கு குறையல. எனக்கு ஹம்பி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊரு. அப்பவும் இப்பவும் எப்பவும் கண்டிப்பா ஹம்பி வாங்க. இங்க இருக்க பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி வந்து இந்த துங்கபத்ரா ஆத்தங்கரையில உட்காந்து இந்த காத்த வாங்குங்க. நம்ம நெக்ஸ்ட் ஹம்பில சூப்பரான பிளேஸ்ல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய். Na
re na re nu re